ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நடுக்கள் ஆதிச்சுடன் நம்ம ஆதிரையில இன்றைக்கு சங்கு சக்கர விளக்குகள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விதமான சங்கு சக்கர நாமம் பதித்த விளக்குகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுல ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ல இருக்கக்கூடிய விளக்கு. ஸோ மேல் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அழகா சங்கு சக்கரம் திருநாமம் இந்த மூன்றுமே வைத்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த விளக்கு கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா அழகா 3 கால்கள் இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல நீங்க விளக்கேற்றி வைக்கும்போது ஒரு நாள் முழுக்க அந்த விளக்கு அழகா எரிந்து கொண்டே இருக்கும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் வெர்ஷன்ல இருக்கும். இது ஒரு பீடம் பேஸ்ல இருக்கும். ஸோ இதுல இந்த சங்கு சக்கர திருநாமம் அதோட நீங்க பாத்தீங்கன்னா முன்பகுதியில அழகா ஒரு குட்டி விளக்கு போட்டிருப்பாங்க. இது பொதுவா நீங்க பூஜை அறையிலும் வைக்கலாம் அல்லது வீட்டு வாசல்களில் நீங்க மாலை வேலைகளில் விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தது இது கொஞ்சம் நல்ல யூனிக்கான டிசைன். சங்கும் சக்கரமும் இணைந்து இருக்கும். கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னா சக்கரம், அதற்கு மேல பாத்தீங்கன்னா சங்கு, இது இரண்டுமே இணைந்து இருக்கும். ஸோ இது அந்த விளக்கு ஏற்றும் பகுதி. ஸோ சில பேர் இது விளக்கு ஏற்ற மாட்டாங்க. ரொம்ப அழகா ஒரு மங்கள சின்னமா ரொம்ப ஒரு ஹால்லையோ இல்ல பூஜை அறையிலயோ ஒரு மங்கள சின்னமா வைக்கிறதுக்கும் இது நீங்க பயன்படுத்தலாம். மற்றது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பேரா இருக்கும். இது நீங்க பார்க்கலாம். சங்கு ஒரு விளக்கும் சக்கரம் ஒரு விளக்கும் இருக்கும். இதுல நிறைய சைசஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது 5 inches, இது நியர்லி ஒரு 3 inches, அதுலயே சின்னதும் இருக்கு 2 inches நம்ம கிட்ட இருக்கு. இன்னொரு விதம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி விளக்குகள், இது நீங்க பாத்தீங்கன்னா அழகா சங்கு சக்கர திருநாமம், அதுல முன்பகுதியில விளக்கு, அதுலயுமே இன்னும் குட்டி சைஸும் நம்ம கிட்ட ஏதோ இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்ப நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. பொதுவாகவே சங்கு சக்கரம் திருநாமம் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்க பெருமாள் வந்துருவார். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விளக்குகள் இது. அன்றாடம் நீங்க இந்த விளக்குகள் ஏற்ற வேணுங்க. நம்மளோட கர்ம வினைகளை கழிப்பதற்கான முக்கியமான ஒரு பரிகாரம் நீங்கள் விளக்கு ஏற்றுவதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அவ்வளவு நம்மளோட ஊழ்வினை பயன்கள் குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விளக்குகள் தேடிட்டு இருக்கீங்களோ மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. எல்லாமே இப்ப ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. நன்றி, வணக்கம்.